எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 3 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம். கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து மிகுந்த மனத்தாழ்மை சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். ஆமேன். இங்க வாசிக்கிறோம், இந்த எபேசியர் நிருபம் யார் எழுதினது? பீட்டர் இல்ல, பவுல் எழுதினது. ஆமேன். பவுல் எழுதின நிருபம் இந்த எபேசியர் நிருபம். எபேசியர் இந்த நிருபத்தை எழுதும் போது, பவுல் இந்த நிருபத்தை எழுதும் போது எங்க இருந்தார் தெரியுமா? சிறைச்சாலையில இருந்தாராம். அதனாலதான் அவர் சொல்றாரு, கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு, உங்க நாமத்தின் நிமித்தம் கைதியாக இருக்கிற நான் அப்படின்னு சொல்லி இன்னொரு டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கு. கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு எப்படி இருங்க? பாத்திரவான்களாய் நடந்து அப்படின்னு வாசிக்கிறோம். இப்ப பவுல் எழுதியிருக்கிறாரு, சரிங்களா? பீட்டர் எழுதியிருக்கிறாரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், வெளிப்படுத்தல் விசேஷம், நிறைய தேவ மனிதர்கள் எழுதியிருக்கிறாங்க, சரிங்களா? இப்போ ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகவும், என்னாகமும், உபாகமும், இது யார் எழுதுனது? யாரோ எழுதுனாங்க. யார் எழுதுனது? மோசே எழுதுனது, சரிங்களா? அதுக்கப்புறம் நிறைய புத்தகங்கள், தீர்க்கதரிசிகள் எழுதின புத்தகம் இருக்கு, சரிங்களா? நாம் காஸ்பல்ஸ் எழுதியிருக்கிறாங்க. பவுல் ஏறக்குறைய நிறைய அதிகாரம் எழுதியிருக்கிறாரு, சரிங்களா? பீட்டர் எழுதியிருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய நிருபங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. எழுதுனது மனிதன் அல்ல, ஆவியானவர். ஆமீன். ஒரே ஒரு ஆத்தர் இருக்கிறாருங்க, ஒரே ஒரு டீச்சர். அவர் யாருன்னா ஆவியானவர் தான். ஆமீன். 40 ஆத்தரால எழுதப்பட்டதுங்க இந்த வேதாகமோ. 40 பேர் எழுதியிருக்கிறாங்க. ஒரு புக்கை ஒரு ஆள் எழுதினாலே அதுல முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் முரண்பாடு நிறைய இருக்கும். 40 பேர் எழுதியிருக்கிறாங்க. ஆனா 40 பேர் எழுதி எந்த முரண்பாடும் இல்லை. ஏனென்றால் ஒரே ஒரு ஆத்தர், அவர் தான் ஆவியானவர். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது. ஆமீன். பவுல் மூலியமா ஆவியானவர் எழுதுகிறார், பேதுரு மூலியமா ஆவியானவர் எழுதுகிறார், பீட்டர் மூலியமா ஆவியானவர் எழுதுகிறார், மோசே மூலியமா ஆவியானவர் எழுதினார். ஆவியானவர் எழுதின வார்த்தை நம்ம கையில உள்ளது தேவனுடைய வார்த்தை. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவர் வார்த்தை ஒருபோதும் மாறாது. ஏன் மாறாது? மனுஷனுடைய வார்த்தையா இருந்தா மாறிடும், அது தண்ணியில தான் எழுதணும். இது ஆவியானவருடைய வார்த்தை, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, இது ஒருபோதும் மாறாது. கர்த்தர் சொன்னதுதான், அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடாத தேவன். சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டார். ஏன்னா அவர் சொல்லிட்டார் இல்ல, அப்ப கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவர். கர்த்தர் கொடுக்கணும்னு நினைச்சதை யாரால என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. கர்த்தர் தடுக்கணும்னு நினைச்சிட்டார் அப்படின்னா யாராலையும் கொடுக்க முடியாது. மனிதர் என்னை ஆசீர்வதிக்க தேவையில்லை, கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிக்கணும். ஏனென்றால் சகல ஆசீர்வாதமும் கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்குது. ஆமீன். அவர் தான் நம்மை ஆசீர்வதிக்கணும். அப்ப இங்க வாசிக்கிறோம், இங்க எழுதின வார்த்தை யார் எழுதினது அப்படின்னா ஆவியானவர் எழுதின வார்த்தை. என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தின்னு வாசிக்கிறோம் தமிழ்ல. ஆனா இது இங்கிலீஷ்ல ஒரு பிசிச் யூ அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களை கெஞ்சி கேட்கிறேன், நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமா நடந்துக்குங்க. யார் கேட்கிறாங்க? ஆவியானவர் சொல்றாரு, உன்னை கெஞ்சி கேட்கிறப்பா, நீ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமான நடந்துக்க. எவ்வளவு பாரத்தோட எழுதியிருப்பாரு. ஆமீன். பவுலுக்கு இந்த பாரமா? ஆவியானவர் தான் இந்த பாரத்தை கொடுத்திருக்கிறார். எழுதுறாரு பாருங்க, உன்னை கெஞ்சி கேட்கிறேன், நீ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானா நடந்துக்க. வீட்டில் அம்மா பையன்கிட்ட கெஞ்சுறாங்க, ஒழுங்கா படிடா, ஒழுங்கா படிடா. அப்போ அவன் மனசுல எவ்வளோ பாரம் இருக்கும். அவன் ஒழுங்கா படிக்க மாட்டானே, நான் கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறானே, ஒழுங்கா படிக்க மாட்டானேன்னு ஒரு பாரம். ஆவியானவருக்கு அதை விட அதிகமான பாரம். உன்னை கெஞ்சி கேட்கிற, நீ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாய் நடந்து கொள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார்.
நடந்துக்கிட்டு ஒரு 6 காரியங்களை சொல்றாரு. ஆனால் இன்னைக்கு ஒரு தலைப்பை மாத்திரம் பார்ப்போம். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாய் நடக்கணும். நம்மளை அழைத்தது யார் அப்படின்னா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் என்னையும் உங்களையும் அழைச்சிருக்கிறார். ஆமென். நான் யோசிச்சு பார்த்தேன், திடீர்னு இந்த தெருக்குள்ள 8 அடி தெரு தான், இதுக்குள்ள ஒரு காரே உள்ள விட முடியாது. திடீர்னு ஒரு 10 கார் வருதுன்னு வச்சுங்களேன், சிஎம் கார் வருதுன்னு வச்சுங்களேன், சிஎம் உடைய பேரனுக்கு கல்யாணம். இங்க வந்து நம்ம வீட்டில் வந்து பத்திரிக்கை வச்சா எப்படி இருக்கும்? சும்மா சொல்லுங்களேன், சூப்பரா இருக்குமா? கும்பல் அதிகமாக இருக்கும். சரிங்களா? சிஎம் வீட்டில் சிஎம் பேரனுக்கு கல்யாணம் வந்து என்ன செய்கிறாரு, நமக்கு பத்திரிக்கை வைக்கிறாரு. நம்ம என்ன செய்வோம், அதை ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாலையும் வாட்ஸ்அப்லேயும் ஸ்டேட்டஸாக விடுவோம், ட்ரெயின் தான் விடுவோம். இப்போ இங்கே வாசிக்கிறோம், அவர் நம்மளை அழைக்கலைங்க. அவரெல்லாம் நம்ம அவருடைய பார்வையில் நம்ம பொருட்டே கிடையாது. ஆனால் ஆவியானவருடைய பார்வையில் நம்ம பொருட்டு உள்ளவங்க. கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். எதற்காக அழைத்தார் அப்படின்னு ஒரு மனசுல ஒரு கேள்வி வருது இல்ல? கர்த்தர் நம்மளை எதுக்காக இன்வைட் பண்றாரு? எதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார்? ஒரு கேள்வியை இப்ப நான் கேட்கிறேன், எதுக்காக கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார்? எதற்காக அழைச்சிருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அவருடைய சித்தத்தை செய்யும்படி கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். சொல்லு ஜோசு. ஏன்னா நீ வேற அப்படின்னா, எதுக்காக கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார்? ஆனந்து, எதற்காக அழைச்சிருக்கிறாரு? இயேசுவை போல வாழ என்னை அழைச்சிருக்கிறார். ஆமென். இயேசுவை போல வாழ அழைச்சிருக்கிறார். ஒரு வசனமே இருக்குங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 29-30 எடுத்து வாசிக்கல. இந்த வசனத்தை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். ரோமர் 8:29-30. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும்படிக்கு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், அழைத்தவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் அழகா சொல்றார் பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை முன்குறித்த தேவன் எதற்காக முன்குறித்தார் என்றால், இயேசுவை போல வாழ்வதற்காக முன்குறித்தார். முன்குறித்த என்னையும் உங்களையும் அழைச்சிருக்கிறார். எதுக்காக அப்படின்னா, இயேசுவை போல வாழணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல வாழணுங்கிறதுக்காக. இயேசு இந்த பூமியில 3.5 வருஷம் வாழ்ந்தாருங்க. 3 வருஷம் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கை மூலியமா சுத்தி நற்கிரியைகளெல்லாம் காட்டினார். இங்க நாம இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையை நான் இயேசுவை பிரதிபலிக்கிறவனாக காணப்படணும். நான் சொல்றது புரியுதா? இயேசுவை பிரதிபலிக்க தான் கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறார். கரெக்டா? ஒரு ஆமேன் மட்டும் சொல்லுங்களேன். ஆமேன். ஆண்டவரை பிரதிபலிக்க என்ன அழைச்சிருக்கிறாருங்க. என்னுடைய அழைப்பு, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நான் எப்படி நடக்கணும்? பாத்திரவான நடக்கணும். அபாத்திரமா நடந்தா என்ன நடக்கும் அப்படிங்கறத கடைசியா பார்க்கலாம். பாத்திரமா நடக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, ஆவியானவர் கெஞ்சி கேட்கிறாருங்க. வசனம், ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயுல 3:16-17 அந்த வசனத்தை காட்டுறேன். வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆவியானவரால் எழுதப்பட்டது. 3:16-17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனம். யோசிச்சு பாருங்க, வேத வாக்கியங்கள் ஆவியானவரால் எழுதப்பட்டது. ஆவியானவர் எழுதியிருக்கிறாரு, உன்னை கெஞ்சி கேட்கிறேன். ஆமென். உன்னை கெஞ்சி கேட்கிறேன்பா, நீ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான நடந்துக்க. யோசிச்சு பாருங்க, அவருடைய பாரத்தை தாயுள்ளம் கொண்டவர், தகப்பனுள்ளம் கொண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, உன்னை கெஞ்சி கேட்கிறேன், கண்ணீரோட கேட்கிறாரு, உங்களை கெஞ்சி கேட்கிறேன், நீ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாய் நடந்துக்கும். எதற்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறார் அப்படின்னா, இயேசுவை போல வாழ தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். இது காமன் கோல். பைபிளில் நிறைய அழைப்புகளை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஸ்பெஷல் அழைப்பு கூட இருக்குங்க. பவுலை வந்து சவுல் என்ன பண்ணாரு, ஸ்பெஷலாக ஆண்டவர் என்ன பண்ணாரு, இன்வைட் பண்ணார். தனிப்பட்ட அழைப்பு, காமனாக ஒரு அழைப்பு, இயேசுவை போல அந்த பூமியில் வாழணும், சுற்றி உள்ளவங்களுக்கு இயேசுவை லைஃப்ல காட்டணும். அதுதான் நம்முடைய அழைப்பு. சரி, இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:9 முதல் தலைப்பு,
எதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்? 1 கொரிந்தியர் 1:9. தம்முடைய குமாரனும் கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். கர்த்தர் எதுக்காக அழைச்சிருக்கிறாரு? அவரோட ஐக்கியமாய் இருப்பதற்கு. யாரோடனா? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். எதற்காக? அவரோட நெருங்கி வாழணும். கிறிஸ்துவ வாழ்க்கையே இந்த உறவு சார்ந்த ஒரு வாழ்க்கை தான். ஆண்டவரோட நெருங்கி வாழ்ற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இப்போ திருமண வாழ்க்கைனா என்னன்னு உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னு என்ன சொல்லுவீங்க? கணவன் மனைவி இணைஞ்சு வாழ்கிற வாழ்க்கை திருமண வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு தெய்வமும் இந்த மனிதனும் இணைந்து வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆமீன். ஏன் இணைந்து வாழும் போது தான் ஆசீர்வாதம். ஆமீன். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் எல்லாமே எங்கே இருக்கு அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். எல்லா ஆசீர்வாதமும் கிறிஸ்துவுக்குள். நான் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தேன் அப்படின்னா, என்னுடைய குடும்பம் கிறிஸ்துவுக்குள் இருந்துச்சுன்னா, என் திருச்சபை கிறிஸ்துவுக்குள் இருந்துச்சுன்னா அந்த திருச்சபை ஆசீர்வதிக்கப்படும், என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நான் கிறிஸ்துவுக்குள் இல்லை அப்படின்னா ஆசீர்வாதம் இருக்காதுங்க. ஜெபத்தை கேட்கிற தேவன் தான் கர்த்தர். கரெக்ட் தானே? ஆனால் ஜெபம் கேட்கப்படாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? நம்முடைய பாவங்கள் அதெல்லாம் சொல்லலாம். இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டு இருந்ததுனால ஆண்டவர் செவி கூடார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்தை கேளாதபடி செவியை மறைக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பு அப்படிலாம் வாசிக்கிறோம். ஒன்று செபிக்கிறேன்னா உறவின் அடிப்படையில் ஜெபம் பண்ணணும். அவர் அப்பா, நான் புள்ள. பெஞ்சமின் சங்கீதத்தில் சொன்னால, ஆமீன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நாமெல்லாம் அவருடைய பிள்ளை. இந்த பிள்ளை அடிப்படையில், இந்த உறவின் அடிப்படையில் ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் கேட்கப்படும். உறவு சரியில்லை அப்படின்னா ஜெபம் கேட்கப்படாது. உறவு சரியில்லை அப்படின்னா குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்காது. இப்போ எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கு? அதை நம்ம சிந்திக்கணும். ஒவ்வொரு நாளும் சிந்திக்கணும். எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கு? உங்களை நீங்களே நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். வீட்டில் போய் உட்காந்து சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய உறவு, தேவனுக்கும் நமக்கும் இடையில் உள்ள இந்த உறவு எப்படிங்க இருக்கு? வாரம் ஞாயிற்றுக்கிழமை கையில் வேதாகமத்தை தூக்கிட்டு சபைக்கு போறதுனால நான் கிறிஸ்தவன்னு சொல்ல முடியாது. நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்ல முடியாது. அப்பாவோட இணைஞ்சு வாழணும். அப்பாவோட பேசணும். ஒவ்வொரு நாளும் பேசணும். அவர் என்னோட பேசணும். ஜெபங்கிறது நான் அவரோட பேசுறது, வேதங்கிறது அவர் நம்மோட பேசுறது. இது ரெண்டுமே சரியா இருக்கணுங்க. இது ரெண்டுமே சரியா இருந்தாதான், இந்த கம்யூனிகேஷன் நல்லா இருந்தாதான் எனக்கும் அவருக்கும் உறவு இருக்குங்கிறதுக்கு அடையாளம். கரெக்டு தானே? இப்போ ஒரு வீட்டில் அப்பா இருக்கிறாரு, பையன் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். இந்த பையன் அப்பா கிட்ட பேசவே மாட்டான்னு வச்சுக்கோங்க. பேசவே மாட்டான். அவங்களுக்கு நல்ல உறவு இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்லை, கண்டிப்பாக கிடையாது. கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா நல்ல உறவு இல்லை. கம்யூனிகேஷன் இருக்கணும். நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தேவன். அவர் பேசாத கல்லோ மண்ணோ அல்ல. நான் பேசினா பேசுவாரு, இப்படி நடந்துக்கன்னு சொல்லி நம்ம எச்சரிப்பாரு. நம்மை நடத்துகிற தேவன். அவரோடு நான் ஒவ்வொரு நாளும் பேசணும். அவன் ஏனோக்க போல அவரோட நடக்க பழகணும். அவரோட நடக்கணும். ஏனோக்கு பிரச்சனை இருந்திருக்காதா? இந்த பூமியில பிறந்த எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனை இருக்கு. ஏனோக்கும் பிரச்சனை இருந்திருக்கும். என்ன பிரச்சனை இருந்திருக்கும்? குடும்ப பிரச்சனை இருந்திருக்கும், சம்பந்தி பிரச்சனை இருந்திருக்கும், மருமக பிரச்சனை இருந்திருக்கும், மனைவி பிரச்சனை இருந்திருக்கும். மனைவி பிரச்சனைன்னு நிறைய பேர் சிரிக்கிறாங்க. மனைவி பிரச்சனை இருந்திருக்கும், பல பிரச்சனை இருந்திருக்கும். ஆனாலும் இந்த பிரச்சனைகள் அந்த உறவை தடுக்கல. கரெக்டு தானே? இந்த பிரச்சனைகள் எல்லாமே அந்த உறவை தடை செய்யல. கரெக்டா? இந்த பிரச்சனைகள் அந்த உறவை தடை செய்யல. இன்னைக்கு சின்ன சின்ன காரியத்து நிமித்தம் நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவரை விட்டு பின்வாங்கிடுறோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இன்னைக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது. பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, எடுத்து கடைசி இந்த பகுதியை எடுத்து வாசிங்களா. ரோமர், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும்
நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்க. பவுல் எவ்வளவு பெரிய ஆச்சரியமா சொல்றாரு பாருங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எவனால பிரிக்க முடியும்? இப்படிதான் எழுதுறார். எவ்வளவு பிரிக்க முடியும்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ எது வந்தாலும் எனக்கும் அப்பாவுக்கு இருக்கிற அந்த உறவுல எவனும் இடையில வர முடியாது. அவர் எழுதுற வசனம் அப்படிதான் எழுதுறாரு. யாராலையும் இந்த உறவை தடுக்க முடியாது. இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல பல பிரச்சனை வரலாம். இந்த பிரச்சனை நிமித்தம் இயேசு விட்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்தில் பிரச்சனை வரும்போது என்ன செய்யறோம்? ஊழியத்தை விட்டுட்டு போயிடுறோம். ஊழியம்னா பிரச்சனை. ஒரு வீட்டை நடத்துறதுக்கே நமக்கு பிரச்சனை வருது. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போது எவ்வளவு பிரச்சனை வரும்? பிரச்சனை வரும். ஆனா நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அவர் நம்ம கூட இருக்கும் போது நமக்கு அந்த பிரச்சனை பெருசா தெரியாது. அந்த பிரச்சனையை காட்டிலும் கர்த்தர் பெரியவர் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு இருந்தா போதும். ஆமென். இந்த உறவை தடை செய்ய யாராலையும் கூடாதுங்க. வாசிக்கிறோம் ஆதியாகமத்துல ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டினை கர்த்தர் கேட்கிறாரு. என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஆதாமை பார்த்து கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிற அப்படின்னு. இப்போ ஒரு கேள்வி, அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆதாமு தப்பு செஞ்சிருப்பாரு. தப்பு செஞ்சுட்டு ஒளிஞ்சிருக்கிறான்னு சொல்லி கர்த்தர் தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே? ஏன் இந்த கேள்வியை கேட்கிறாரு? அவருக்கு எல்லாமே தெரியுங்க. எல்லாமே தெரியும். ஆதாமு மாப்பிள்ளை தப்பு செஞ்சுட்டாரு. செஞ்சுட்டு என்ன செஞ்சுட்டாரு? வெளியில வர்றதுக்கு ரொம்ப தடுமாற்றம், ஒளிஞ்சிட்டாரு. சரிங்களா? ஒளிஞ்சிருக்கிறாரு. ஒளிஞ்சிருக்கும் போது கொஸ்டின் ஆண்டவர் கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தருக்கு தெரியும். ஏன் இந்த கேள்வி கேட்கிறார் அப்படின்னா, நீ ஏன் கூட இல்லையே, வேற எங்க நீ இருக்கிற? பகலில் குளிர்ச்சியான வேளையில் உலாவின தேவன் ஆதாமோடு உலாவின தேவன். இப்ப ஆதாமு நீ என் கூட இல்ல, வேற எங்க இருக்கிற? இந்த பாவம் உன்னை பிரிச்சிருச்சு இல்ல, இந்த பாவம் செஞ்சதுனால நீ என்னை விட்டு போயிட்டு இல்ல, இந்த பாவம் செஞ்சதுனால நீ என்னை விட்டு போயிட்டு இல்ல. அப்பே கன்ஃபஸ் ஆயிருந்தா கூட மாறி இருக்குங்க எல்லாம். நீர் கொடுத்த ஸ்திரீ தான் ஆண்டவர் மேல என்ன பண்ணிட்டாப்ல. நீங்க நிறைய பேர் அப்படிதான். என்ன இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? அது ஆதாமுடைய சாயல் போல இருக்கு. சரிங்களா? ஏவாளுடைய சாயல் போல இருக்கு. நீங்க கொடுத்த ஒய்ஃபு தானே, நல்ல ஜெபம் பண்ணி தானே முடிவெடுத்தேன், நல்லா ஜெபம் பண்ணி தானே இந்த கல்யாணத்துக்குலாம் ஒத்துக்கிட்டேன். நீங்க கொடுத்த புருஷன் தானே அவன், ஏன் இவ்வளவு பிரச்சனையா இருக்கான், ஏன் ஆண்டவர் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கேள்வி, கர்த்தரை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இல்லைங்க. கர்த்தர் என்னோட லைஃப்ல நான் அவருக்கு பிரியமா வாழ்ந்தேன் அப்படின்னா, என்னுடைய லைஃப்ல ஏதோ ஒரு காரியத்தை அலோவ் பண்றாரு அப்படின்னா அது நம்முடைய நன்மைக்காக தான் இருக்குமே ஒழிய அது தீமைக்காக எந்த காரியத்தையும் அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல. அவர் தீமைக்காக எந்த காரியத்தை அலோவ் பண்ண மாட்டார். எதை செஞ்சாலும் நன்மைக்காக தான் செய்வார். நம்முடைய லைஃப்ல நம்ம பார்க்கலாம், என்ன ஆண்டவரே இது ரொம்ப இக்கட்டான சிச்சுவேஷன் ஆச்சே, ஏன் ஆண்டவரே இந்த ஒரு பாடுகள் எனக்கு தரீங்க, அந்த பாடு உங்களுக்கு ரொம்ப நல்லதுமா. ஆமீன். பவுல் தாவீது சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லதுங்கிறாரு. நம்ம இப்படி சொல்லுவோமா? நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இன்பமான வாழ்க்கை ரொம்ப நல்லதும்போம். கரெக்டு தானே? துன்பமான வாழ்க்கை ரொம்ப நல்லதுன்னு சொல்ல மாட்டோம், இன்பமான வாழ்க்கை ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம். ஆனா தாவீது சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு ரொம்ப நல்லது, அதனாலதான் உங்க பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஏனென்றால் அந்த உபத்திரவத்தின் வழியாதான் ஆசீர்வாதம், அந்த உபத்திரவத்தின் வழியாதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என்ன ஆண்டவர் நம்ம என்ன பண்றாருன்னா ஷார்ப் பண்றார். அதுக்கு அந்த உபத்திரவம் தான் டூல். சரி, இப்ப ஆதாமை பார்த்து ஒரு கேள்வி, நீ என்னோடு இல்லையே, நீ எங்க இருக்கிற? தன்னுடைய நிலையை உணரணும்னு கேள்வி கேட்கிறாருங்க. ஆனா ஆதாமு தன்னுடைய நிலையை உணரல. இன்னைக்கு நம்மள அநேக பேர் நம்ம நிலையை உணர்றது இல்ல. பாவம் செஞ்சுட்டோம், ஆண்டவர்கிட்ட கன்ஃபஸ் பண்ணணும் நம்ம செய்யறது இல்ல. கிருபை தேவன் தானே மன்னிப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன போயிட்டு இருக்கோம், துணிகரமா பாவம் செஞ்சுட்டு இருக்கிறோங்க. துணிகரம் தாவீது ஜெபம் பண்றாரு, துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும். நம்ம ஜெபம் பண்ற ஜெபத்துக்கும் வேதத்துல சொல்ற ஜெபத்துக்கும் டோட்டல் டிஃபரெண்ட். எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல பவுல் ஜெபம் பண்றாரு, வித்தியாசமா ஜெபம் பண்றாரு. தாவீது ஜெபம் பண்றாரு, வித்தியாசமா ஜெபம் பண்றாரு. நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம என்ன ஜெபம் பண்றோம்? காலையில எந்திரிச்சிட்டோம், ஆண்டவரே இந்த நாள் முழுக்க பாதுகாத்து கொள்ளுங்க, நாள் முழுக்க சோறு போடுங்க, நான் வேலைக்கு போறேன் கூட இருங்க. ஆண்டவருக்கு கமாண்ட் கொடுத்துட்டு இருக்கோம், கூட இருங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, நீங்க நடத்துங்க, என் பிள்ளைய பாதுகாத்து கொள்ளுங்க, என் மனைவியை பாதுகாத்து கொள்ளுங்க, என் எதிரியை சந்திங்க, இப்படி சொல்லி நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? ஆண்டவர்கிட்ட இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா தாவீது ஜெபம் பண்றாரு, துணிகரமான பாவங்களுக்கு என்ன விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஏனென்றால் அவர் தான் விலக்கி பாதுகாத்து கொள்ள முடியும், வேற யாராலையும் முடியாது. ஆமென். அவரோட நெருங்கி வாழணுங்க, அதான் ரொம்ப முக்கியம். மார்க் 3ஆம் அதிகாரம் 13-14 ஒரு தலைப்பு தான் பார்க்க முடியும் போல இருக்கு. சரி, ஓகே. மார்க் 13 3ஆம் அதிகாரம் 13-14.
ம் ம் தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை சூஸ் பண்ணி தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக ஆண்டவர் சீஷர்களாக எத்தனை பேரை தெரிந்து கொண்டார்? 12 பேர். ஐயோ, இப்போ பேசும்போது மனசில் ஒரு தாட்டு வருது. ஆண்டவர் சூஸ் பண்ண 12ல 1 பூட்ட கேஸ் ஆகி போச்சு. ஆண்டவர் தெரியும் இது பூட்ட கேஸ் ஆகுன்னு ஆண்டவர் தெரியும். தெரிஞ்சதான் ஆண்டவர் தெரிஞ்சு கொள்றார். ஆண்டவர் சூஸ் பண்ண அந்த 12ல என்ன ஆகி போச்சு? 1 புட்ட கேஸ், இன்னொன்று ஆண்டவர்கிட்ட வந்துட்டாரு. சரிங்களா? அவரு மனம் திரும்பி வந்துட்டாரு. மனம் வருந்துறதுல பிரயோஜனம் இல்ல, மனம் திரும்ப வேண்டும். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? மனம் வருந்துறோம், தப்பு பண்ணிட்டோமே. மனம் திரும்பணுங்க, அதான் ரொம்ப முக்கியம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்றாரு யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் எடுத்த முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள். இயேசு எடுத்த முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள். வெளிப்படுத்தல கடைசியில மனம் திரும்புதலை குறித்து நிறைய வாசிக்கிறோம். சொல்லிட்டு சொல்றாரு, நான் சீக்கிரமா வர போறேன், அவனுக்குரிய பலன் என்னோட கூட வருது. கர்த்தரோட வருதாங்க, பலன் கர்த்தரோட வருதான். நம்ம நினைக்கலாம், நம்ம ஆண்டவர் உங்களுக்கு பிரியமா தானே நான் வாழ்றேன், ஆனால் நமக்கு தீமை செய்கிறவங்களாம் நல்லா இருக்காங்களே ஆண்டவரே, நான் உங்களுக்கு நன்மை தானே செஞ்சுட்டு இருக்கிறேன், ஏன் ஆண்டவரே இப்படி எனக்கு உபத்திரம் வருது? பலன் அவரோட வருது. ஆமென். என்ன பலன் தெரியுமா? அவரோடு நீங்களும் நானும் இருக்க போறோம். ஆமென். இன்மைக்காக அல்ல, மறுமைக்காக கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆமா, இன்மைக்குரியவன் அல்லங்க இந்த பிரபு சரி, இந்த ஜோசுவா சரி, இன்மைக்குரியவன் அல்ல, மறுமைக்குரியவன், நித்தியத்துக்குரியவன். அவரோட நெருங்கி வாழ்ற வாழ்க்கைக்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறார். இங்க வாசிக்கிறோம், தம்மோடு இருக்க தான் 12 பேரை சூஸ் பண்ணாராம். தம்மோடு இருக்க அந்த 12 பேரோட ஆண்டவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறார். அந்த 12 பேரோட நடக்கிறாரு. எங்க போனாலும் அந்த 12 பேரோட போறாரு. பிரயாணமா போறாரு. மார்த்தாள் வீட்டில் போய் உட்கார்றாரு, சாப்பிட்றாரு. பரியேசு இந்த சீமோன் வீட்டுக்கு போனாலும் 12 பேரோட போறாரு. எங்க போனாலும் 12 பேரோட போறாரு. ஏன் அப்படின்னா அவர்களோடு இருக்கிறது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென். எதற்காக சூஸ் பண்ணாருன்னா, தம்மோடு கூட இருக்க. தம்மோடு அவங்க யாருமே தகுதி இல்லாத நபர் தான். சரிங்களா? மீன் பிடிக்கிறவன், சரிங்களா? 2வது கையில் காசை வச்சுக்கிட்டே அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறவன், சரிங்களா? இந்த மாதிரி ஆள் தான். கையில் காசு வச்சுட்டு நான் தான் கரெக்ட் அப்படி மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறவன் எல்லாமே தகுதி இல்லாத ஆள் தான். ஆனால் இவர்களோடு இருக்கதான் கர்த்தர் விரும்பினாருங்க. ஏனென்றால் இவங்க லைஃப்பை பார்த்து அவர் மாறணும்னு நினைச்சார். இறந்ததுக்கு அப்புறம் அவங்க தன்னுடைய ஜீவனை கொடுக்குற அளவுக்கு வந்தாங்க. பார்த்தீங்களா? இருக்கும்போது வரலங்க. 3 முறை மறுதளிச்சு என்ன பண்ணிட்டாரு? பேதுரு ஓடியே போயிட்டார். ஆனால் இயேசு இறந்ததுக்கு அப்புறம், உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அந்த பேதுருவோட லைஃப்பை பாருங்களேன், அப்படியே டேர்ன் ஆகுது. இயேசுவுக்காக ஜீவனை கொடுக்குற அளவு வராங்க பாருங்களேன். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் மரித்த தேவன் அல்ல, ஒரு உயிர் தெழுந்த தேவன். இந்த உலகத்தில் நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறாங்க. அதில் நான் தான் கிறிஸ்துன்னு எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? 2வது ஞானிகள், அப்துல் கலாம் மாதிரி சயின்டிஸ்ட் எத்தனையோ பேர் வாழ்ந்திருக்கிறாங்க, மறிச்சிட்டாங்க. அந்த கல்லறை அடைக்கப்பட்டது தான். ஆனால் ஒரு கல்லறை மாத்திரம் இன்னமும் திறந்திருக்கு. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறை. அது திறந்திருக்கிறனால தான் இந்த நாள் வரை நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ளவர். மரித்தேன், இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். அவர் உயிர் தெழுந்த இயேசு. மரித்தேன், இதோ மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். அவரோடு நெருங்கி வாழதான் கர்த்தர் என்னைய அழைச்சிருக்கிறார். இந்த உறவுல எந்த ஒரு பிரிவினை வரக்கூடாதுங்க. ஆமென். சில பிரச்சனைக்காக நான் இயேசுவை விட்டு போயிடக்கூடாது. இங்க ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர்ல அந்த வசனத்தை வாசிங்களேன். 10ஆம் வசனத்துல இருந்து 11ல இருந்து வாசிங்க. ரொம்ப முக்கியம். இதை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசணும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனசும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். ஏனெனில் என் சகோதரரே, வாக்குவாதம் இருக்குது. குலவியாளி வீட்டாளர் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர், நான் பவுலை சேர்ந்தவன், அப்போலோவை சேர்ந்தவன், கேபாவை சேர்ந்தவன், கிறிஸ்துவை சேர்ந்தவன் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இப்போ இங்கே வாசிக்கிறோம், இதே அதிகாரத்தில் தான்
9ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைச்சிருக்கிறார். கொரிந்து சபை எப்படிப்பட்ட சபை தெரியுமா? வரத்துல தேறின சபை, கிறிஸ்துவோட வருகைக்கு காத்திருந்த சபை. இன்னைக்கு நம்முடைய சபை ஆண்டவர் எப்படி கொடுப்பார்? நம்முடைய சபையை பத்தி எப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாரு? நம்முடைய சபையை குறித்து ஆண்டவர் எப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார்? ஆவியானவர் தான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார். வரத்துல தேறினவர்கள், இரண்டாவது கர்த்தருடைய வருகைக்கு காத்திருந்த ஜனம். சரிங்களா? இதுலையுமே குறைவே இல்லைங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு சபை. எபேசு சபையும் குறித்து இன்ட்ரோடக்ஷன் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஃபேக் அப்போஸ்தலர்லாம் என்ன பண்ணுவாங்களாம்? கண்டுபிடிப்பாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆவியானவர் கொடுக்குறாரு. இன்னைக்கு நம்ம திருச்சபையை கொடுத்த ஆவியானவர் என்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாரு? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க வாசிக்கிறோம், நீங்க எல்லாமே ஒரே காரியத்தை பேசணும். ஒரே காரியத்தை பேசணுமா? திருச்சபையில் 400 பேர் இருக்கிறோம்னு வச்சுங்களேன், எப்படி ஒரே காரியத்தை பேசுறது? 10 பேர் இருந்தாலும் என்ன செய்வோம்? 10 காரியம் வரும். கரெக்டு தானே? ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்தாலும் என்ன வருது? 4 காரியம் வருது. ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறோம்? ஒவ்வொன்றும் சொல்றோம். கணவன் ஏதோ சொல்லிட்டாரு, அதற்கு மாறான ஏதோ ஒன்று சொல்லி தான் ஆகணும்னு, சரியோ தப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஏதோ ஒன்று சொல்லிடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஒரே காரியத்தை நீங்க பேசணும். அடுத்தது என்ன போட்டிருக்கு? ஒரே காரியத்தை பேசணும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனசும். ஏகனா என்ன அர்த்தம்னா ஒரே தான், ஒரே மனசு, ஒரே யோசனை, சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏங்க சபையில சண்டை வருது? ஒரு கேள்வி. ஏன் சபையில பிரச்சனைகள் வருது, பிரிவினைகள் வருது? நான் பவுல சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி ஏன் ஒரு டீம் பிரியுது அப்படின்னா, அந்த எபேசியர் 4:1 வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். 4:1 வச்சு யாரோ சொல்லுங்க பார்க்கலாம், கம்பேர் பண்ணி. ஏன் சபையில பிரிவினைகள் வருது? ஏன் சண்டைகள் வருது? ஏன் ஏக மனசு ஏக சிந்தனை எல்லாம் வர மாட்டேங்குது? பிலிப்பியர்லயும் ஆண்டவர் சொல்றாரு, ஏக 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 ஏகன்னு ஆண்டவர் நிறைய சொல்றாருங்க. ஏன் இதெல்லாம் வர மாட்டேங்குது? யாரோ சொல்லுங்க பார்க்கலாம். எபேசியர் 4:1 என்ன வாசம்? நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமானா நடந்து. நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமானா நடந்தா சபையில பிரச்சனை வராது. நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமா நடக்கல அப்படின்னா சபையில பிரச்சனை வரும். நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமா நடக்கல அப்படின்னா வீட்டுல பிரச்சனை வரும். நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமா நடக்கலன்னா வேலை செய்யற இடத்துல பிரச்சனை வரும். எல்லா இடத்துலயும் பிரச்சனை வரும். ஆமென். இங்க வாசிக்கிறோம், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமா நடந்தா திருச்சபையில சண்டை வராது, பிரிவினை வராது. ஒரே காரியத்தை தான் பேசுவாங்க. ஆமென். ஒரே யோசனை தான் வரும். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமான நடந்துக்கணும். இங்க ஒரு காரியத்தை மாத்திரம் வாசி முடிச்சிடலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல 7-8 வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பிற்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பிற்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் தேசத்தில் குடியிருந்தாங்க. ஆபிரகாம், எனக்கு உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்களேன் ஆபிரகாம். 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தோட மந்தை மேய்ப்பருக்கும் என்ன வந்துருச்சு? சண்டை வந்துருச்சு. சண்டை வந்தோன்னா ஆபிரகாம் என்ன செய்யறாரு? லோத்துவை கூப்பிட்டு என்ன சொல்றாரு? ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கு உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல ஒரு வார்த்தை வருது பாருங்களேன். அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்துல குடியிருந்தாங்க. எதுக்கு ஆவியானவர் இந்த வார்த்தை எழுதுறாரு அப்படின்னா, ஆபிரகாம் சொல்றாரு, புறஜாதி மத்தியில நம்ம அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது கேவலண்டா அப்படின்றாரு. இதுதான் ஆவியானவர் சொல்றது. புறஜாதி மத்தியில ஓ மெய்ப்பனும் ஏன் மெய்ப்பனும் உனக்கு எனக்கும் சண்டை வந்துச்சுன்னா நம்ம சகோதரர் அடிச்சுக்கிட்டோம்னா அது கேவலம். அதனால நீ இங்கிட்டு போனா நான் அங்கிட்டு போறேன், நீ அங்கிட்டு போனா நீ நார்த்து போனா நான் வெஸ்ட் போறேன், நீ ஈஸ்ட் போனா நான் அங்கிட்டு போறேன், நீ எங்க வேணாலும் போ. ஆனா ஆபிரகாம் சொல்றாரு, நாம சகோதரர் நம்ம என்ன செய்யக்கூடாது? அடித்து கொள்ளக்கூடாது. நல்ல உறவு இருந்தாதாங்க சுத்தி உள்ள மனுஷரோட ஐக்கியமா இருக்க முடியும். ஆமா, நாம ஐக்கியத்தை விரும்பலாம். நம்மளை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா அது செகண்டரி. ஆனா ஃபர்ஸ்ட் யாரு மேலேயும் நம்ம கசப்பு இல்லாம நம்ம ஐக்கியத்தை விரும்பணும். அவங்க ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கல அது செகண்டரி. நம்முடைய மனசுல எந்த ஒரு தவறான காரியங்கள் இருக்கக்கூடாது. அதுதான் ஆவியானவர் சொல்றது. உன்னுடைய போர்ஷன் நீ சரி பண்ணு. முதலாவது உன்னை பாரு, அடுத்து கர்த்தர்
கர்த்தர் அவனை பார்த்துக்குவார், நீ அவனை திருத்த வேண்டாம், கர்த்தர் அவனை திருத்துவார். அதான் ஆண்டவர் சொல்றது. நம்ம 2 பேருக்கு நடுவில் கர்த்தரை தான் வைக்கணும், கர்த்தர் தான் திருத்தணும். ஆமென். இங்க சொல்றது அதான், ஏன் மெய்ப்பருக்கும் ஓ மெய்ப்பருக்கும் எனக்கும் உனக்கும் சண்டை வேணாம். கானானியரும் பெரிசியரும் இந்த தேசத்துல குடியிருக்காங்க, அவங்க மத்தியில நம்ம அடிச்சுக்கிட்டா அசிங்கம்டா தம்பி. அதனால நீ இங்கிட்டு போனா நான் இங்கிட்டு போயிடுறேன், நீ அங்கிட்டு போனா நான் இங்கிட்டு போயிடுறேன். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நம்ம எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணுங்க இந்த கேள்வியை. சும்மா இப்போ ஈவினிங் தான் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்து இந்த வசனம் எழுதுறேன், ரொம்ப தியானம் பண்ணலை. ஆனால் நிறையா வசனம் எழுதாது தான் நிறையா சொல்லியிருக்கிறேன். ஒன்றுமே எழுதாத வசனம் தான் நிறையா வந்திருக்கு. ஆவியானவர் சொல்கிற காரியம் ஒன்று தான், தேவனோடு நல்ல உறவு இருந்துச்சு அப்படின்னா சுற்றி உள்ள மனிதர்களோடு நல்ல உறவு இருக்குங்க. கிராஸே தான் அர்த்தம், கிராஸே தான். தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு இது சரியாக இருந்தால் தான் சுற்றி உள்ள இந்த கிராஸ், இந்த போர்ஷன், மனிதனுக்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த உறவு சரியாக இருக்கும். ஒரே காரியத்தை பேசணும், ஒரே காரியத்தை நடக்கணும் அப்படின்னா நான் தேவனோடு நல்ல உறவு இருக்கணும். பிரிவினைகள் இருக்கக்கூடாது அப்படின்னா நான் தேவனோடு நல்ல உறவு இருக்கணும். கண்ணில் மூடலாமா? கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கண்ணில் மூடி ஒரே ஒரு காரியத்தை தான் நீங்கள் ஏறக்குறைய 4 காரியம் எழுதிட்டு வந்தேன், 4 வசனம். நீங்கள் ஒரே காரியத்தை தான் பார்த்துருக்குறோம். இந்த 3 பகுதிக்கு 3 வசனமே கிட்டத்தட்ட 2-3 மாதம் போகும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நான் சொல்லிடுறேன், எல்லாரும் அப்படியே பாருங்க. அடுத்த வாரம் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் இருக்கிறனால ஒரு கேள்வி இப்போயே நான் உங்களுக்கு கேட்குறேன். இதை வந்து நீங்கள் அடுத்த வாரம் வந்து சொல்லுங்கள், போதும். அடுத்த வாரம் வந்து சொல்லுங்கள். அடுத்த வாரம் வந்து பசங்க ரெடி பண்ணியிருக்காங்க, வரவங்களுக்கெல்லாம் கிஃப்டெல்லாம் ரெடி பண்ணணும், கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து பசங்க முடிவு பண்ணியிருக்காங்க. எனக்கே ஷாக்கு தான், இதுலேருந்து வந்து இங்கே வரவங்களுக்கு கேரல்லாம் போகணுன்றாங்க. சரி, ஓகே, எல்லாமே நன்மைக்காக இருக்கட்டும். ஏன்னா வருங்காலத்தில் திருச்சபை நடத்த போகிறது வாலிபர்கள் தான். அதனால வந்து அவங்க இப்போயே ஆயத்தமாகட்டும். இங்கே வாசிக்கிறோம் என்ன, மத்தேயு 1ஆம் அதிகாரம் எடுத்துங்களேன். 1ஆம் அதிகாரம், 1ஆம் அதிகாரத்தில் இது ஒரு கேள்வி. இங்க வாசிக்கிறோம். யாக்கோபு 16 வசனம் வாசிங்களேன். பெற்றான். இங்க யார்? யோசேப்புடைய அப்பா யாரு? யோசேப்போட அப்பா யாக்கோபு. சரிங்களா? இன்னைக்கு நமக்கு வந்து இந்த ஜென்ரேஷனே பிரச்சனை தான். சரிங்களா? இப்போ உள்ள பிள்ளைய கூப்பிட்டு கேட்டால் தாத்தா பேரே தடுமாற்றமாயிரும். சரிங்களா? இங்கே வந்து யோசேப்பு வந்து யாரை பெற்றாரு? யாக்கோபு யாரை பெற்றாரு? யோசேப்பை பெற்றாரு. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ லூக்கா எடுத்துங்களேன். லூக்கா சிம்பிள் தான், ஆனால் நீங்கள் யோசிச்சு வந்து அடுத்த வாரம் சொல்லுங்கள், போதும். அடுத்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கிடையாது, உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் தான் உண்டு. அதனால் வந்து எங்கே அந்த வசனம் உண்டு? அந்த வசனம் எங்கே வாசிக்கிறோம்? யோசேப்புடைய தகப்பன் பேர் வருதுல்ல, யாரோ கண்டுபிடிங்க பார்க்கலாம். மூன்றாம் அதிகாரத்தில் வருமா? இங்கே வருது பாருங்களேன். லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் எங்கே வரும்? அந்த பகுதியில் தான் வருது. கீழே ஏலி 23 23 இயேசு 30 வயது உள்ளவரானார். யோசேப்பின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். யோசேப்பு அங்கே என்ன வாசிச்சோம்? யாக்கோபோட குமாரன். இங்கே என்ன வாசிக்கிறோம்? என்னங்க இது தடுமாற்றமாக இருக்குது? யோசேப்பு அங்கே வாசித்தோம் யாக்கோபுடைய குமாரன்னு, இங்கே வாசிக்கிறோம் ஏலியோட குமாரன்னு. என்ன வந்து இங்கே சிக்கல்? இடியாப்ப சிக்கல் யாருக்கா தெரியுமா? இதை வந்து வீட்டில் போய் யோசிச்சு என்ன பண்ணுங்க, அடுத்த வாரம் வந்து இதை குரூப்லேயே வேணா போடுறேன் இந்த கேள்வியை. சரிங்களா? அடுத்த வாரம் என்ன செய்யுங்க, இந்த வசனத்தை, இந்த கேள்வியை வந்து கொண்டு வாங்க. அடுத்த வாரம் வந்து கொஸ்டின் ஆன்சர் செக்ஷனு, இந்த மாதிரி வந்து கேமெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க பெரியவங்க. இன்றைக்கி பெரியவங்களுக்கு கேம்லாம் நடத்தினாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பசங்களே எல்லாமே கண்டக்ட் பண்ணாங்க. அதுபோல் அடுத்த வாரம் பெரியவங்களுக்கு கேமு, அதெல்லாம் நம்ம பண்ணலாம். அப்போ வந்து இந்த ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்கள் சொல்லுங்கள், சொல்லலைன்னா நான் சொல்கிறேன்.
சரிங்களா. இந்த ஆன்சரை நான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா படிக்கும் போது ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா, இயேசுவோட பிறப்பை பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது கிறிஸ்மஸ்க்கு மெசேஜ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னடா அது, இங்கே யாக்கோபு இங்கே ஏலி, என்ன காரணம் அப்படின்ட்டு ஒரு தடுமாற்றம். சரி, இதை நீங்கள் அடுத்த வாரம் என்ன பண்ணுங்க, கண்டுபிடிச்சிட்டு வாங்க. இப்போ கண்ணில் மூடலாம், ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா அம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் தொடக்கத்திலேருந்து முடிவு வரையும் உங்களை நடத்தினமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க. இந்த புதிய மாதத்தில் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வாலிபர்களை ஆசீர்வதிங்க, வாலிபர்களுடைய ஊழியங்களை கர்த்தரை ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமாக வாழ தேவன் கிருபை செய்யுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களோடு நெருங்கி வாழணும் சுவாமி. அதுக்கு ஆண்டவரை நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க தேவன் கிருபை செய்வீராக. வந்திருக்கிற அனைவரையும் கர்த்தரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. திரும்ப நாங்கள் சந்திக்கிற வரைக்கும் உங்க கிருபை எங்க கூட இருக்கட்டும். நீங்க எங்களை நடத்துங்க. இயேசுவின்